கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம்
மலரே மௌனமா மௌனமே வேதம்மா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா மலரே மௌனமா மௌனமே வேதம்மா నో చెప్పదు பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ இந்த ஜீவன் என்ன பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா கணவர் கண்ட எந்தன் கண்கள் மூடி கிடந்தே காற்றைப் போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்றை என்னை தள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு காற்றை என்னை தள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை தந்து வள்ளலே மலரே மௌனமா மௌனமே வேதம்மா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா மலரே மௌனமா மௌனமே வேதம்மா
சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் மெல்லினம் மார்பில் கண்டேன் வல்லினம் விழியில் கண்டேன் இடையினம் தேடி இல்லை என்று தூக்கத்தில் உளறல் கொண்டேன் தூரலில் விரும்பி நின்றேன் தும்மல் வந்தால் உன் நினைவை கொண்டேன் கருப்பு வெள்ளை பூக்களுண்டா உன் கண்ணில் நான் கண்டேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன் சுட்டும் விழி சுடரே சுட்டும் விழி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் மரம் கொத்திப் பறவை ஒன்று மனம் கொத்திப் போனதென்று உடல் முதல் உயிர் வரை தந்தேன் தீயின்றி திரையுமின்றி தெய்வங்கள் எரியும் என்று இன்றுதானே நானும் கண்டு கொண்டேன் மழை அழகா வெயில் அழகா கொஞ்சும் போது மழை அழகு கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு கண்ணானே கோபப்பட்டால் வெயில் அழகு சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் பாடம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன்
அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் நேமியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பறிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம் பூநேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நினப்பு சிதறும் ஏல பூவு கோலம் போடும் ராசிதான் பல ஜாலத்தோடு ஆடப்போகும் ராசிதான் மொட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுரன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே
ബാഹുബലി പിടിച്ച അവിടെ ആ മാർഗമുള്ള കണ്ട് കണ്ട് ഈ വഴിയൊക്കെ ഞങ്ങൾ നടന്നു പോയേ लेफ्ट साइड सॉरी राइट साइड का रामोजी फिल्म सिटी Make-believe film sets, interactive attractions, live shows, make it a fantastic holiday experience. Eureka! Your memorable tour begins at Eureka, the epicenter of city magic. കരിമ്പൊലി Yes, sir. മരുന്നേക്ക് Action. ഇതിലെന്ത് കാണാൻ വയ്യ
Okay, closure. വല്ലതും പറഞ്ഞു Okay, good afternoon everyone. ഗുഡ് ആഫ്റ്റർനൂൺ Good afternoon. ഗുഡ് ആഫ്റ്റർനൂൺ Welcome to the world's largest film studio complex, Ramoji Film City. My name is Navdeep, I'm your tour guide. मेरा नाम है नवदीप, मैं आपका टूर गाइड हूँ. First of all, सबको हिंदी आता है और इंग्लिश? इंग्लिश English? Okay. This place is called Eureka. Our tour starting point and ending point. इस जगह को Eureka कहते हैं, अपना tour starting point and ending point. और आपका tour खत्म होने के बाद after completing your studio tour, you're having a drop in here only. And have you all seen this space यात्रा film with an action theatre? सब लोग देखा? Space यात्रा film. Okay, look at the left side. Let me see the certificate. That is Guinness World Record certificate. Ramoji Film City was certified by the Guinness World Record in the year. From outside, it looked like Delhi Mughal Garden, and from inside, it looked like Mysore Vrindavan Garden. बाहर से देखे तो दिल्ली मुगल गार्डन and अंदर से देखे तो मैसूर वृंदावन गार्डन. And this garden is famous for pre-wedding shoots and marriage ceremonies. African architecture. Now look at the left side, this is Sierra Garden. Sierra Garden is famous for group songs and romantic songs. You can see this garden in Ooh La La song from Dirty Picture. And Oh Madhu song from July movie, and Darling Darling also. Now look at the right side, this is Angel Film City designed in Greek architecture. You can see this fountain in Sunday and All the Best movie. And advertisement Navaratna in Tata Tata cool advertisement also. Now look at the left side. This trees are trimmed in the shape of umbrella. Trees को umbrella के shape में cut किया हो. Beside that, black color trees are on the left side. That is Limelight Garden. Limelight Garden is famous for corporate events and New Year parties. And you can see this garden in Dilwale movie, Climax Chelsea, Nadan Parinde song from Rockstar movie, Pandavalu Tumala, and Tiger Nageshwara movie. And you all know Pink City? Pink City बोला है किसको? Jaipur. Okay, now everyone look at the left side at the top. Hawa Mahal. Hawa Mahal was designed in Jaipuri architecture. It has a specialty. From there you can see 70% of Ramoji Film City. वहाँ से आप 70% Ramoji Film City को देख सकते हैं. And you can see this Hawa Mahal in Dream of Makeup of Critical Condition of Song. Now look at the left side. This is Kerala Palm Street. In movies it is shown as college and university entrance. Movies में इसको college and university entrance की तरह दिखाते हैं. Now look at the left side, circle garden is in a round circle garden, that is Charisma Garden. This garden is also having a specialty. The flowers in the garden are decorated according to the heroine saree. If heroines wear a red color saree, red color natural flowers are decorated. Blue color saree, blue color natural flowers are decorated. Heroine जिस कलर का साड़ी पहनती है उसी कलर का फ्लावर्स वहाँ पर सजाया जाता है. That is natural flowers. And have you all seen this RRR movie, Triple R movie? Triple R movie देखा? Once look at the back side. Look at this road. In Triple R movie, heroine's car टायर पंक्चर से. Triple R movie में heroine का कार में शूटिंग किया है. Now look at the left side. This is equipment department. For shooting purpose, every equipment is available here. Shooting के लिए सब equipments यहाँ पर available रहता है. Now look at the right side. This is jet fountain designed in Roman architecture. It is detachable. We can remove this jet. In Chris 3 movie, this jet was replaced by the Chris statue and bomb blasting scenes were done there. Chris 3 movie में इस jet को निकालकर यहाँ पर Chris का statue लगाया था and bomb blasting का scenes किया है. Purpose building. You can see this building in Chandramukhi movie as Laka Laka building. And Suryavanshi movie Amitabh Bachchan's Haveli, and you can see in Malayalam movie Mallo Singh. You can see it in Mallo Singh. And have you seen this Magadhira movie? Magadhira. Let's look at the front side, look at this road. In Magadhira movie, Ram Charan Sir's entry scene. In starting there is a backstamp scene of Ram Charan Sir's entry scene. That scene was shooted in this road only. White color temple, right side में देखिए white color temple दिख रहा है. That is godless temple. There is no god inside the temple. The god comes with the director and goes with the director.
You can see this temple in Chennai Express as Meenamma Temple. Lifted Deepika Padukone Madam in Chennai Express. Now look at the left side, white color temple is there now on the left side. If we paint it with gold color, it will become Golden Temple of Amritsar. And if we paint it with white color, it will become Gurudwara. You can see this temple in Holle Holle Ho Jaye Pyar from Rafne Banadi Jodi. And now we are going to see North Indian location. Look at the left side, this is North Indian location. In movies it is shown as North Indian location. If the director wants to shoot a movie in the North Indian location, he will choose this location. Now look at the left side, this is Bengali typical house. You can see this building in Shyam Singh Rai. And there is a fighting scene in Dabangg movie also. Back side heroine, one side villain, one side comedian. In movies they will be shown like South Indian location. Bade Miyan, Chote Miyan, Gabbar Singh, Singham, Varsham, Advar Matalya, Talverile, Shura Vamsham and Misha Madhavan. Shown as a market area and all these buildings are made up of plaster of Paris and plywood. You can see this village location in Chennai Express back in 1995. The first movie shooted here is Telugu movie Ma Nanaku Pelli in 1996. First Hindi movie Bade Miyan Chote Miyan in 1997. First നമ്മുടെ ഷോണിയേട്ടൻ ഈ പഴയ പാട്ടുകളുടെ ഉസ്താദാണെന്ന് കേട്ടാണ്. അല്ല ഞാൻ ഞങ്ങളെ കുറച്ചൊക്കെ അനുഭവിച്ചതും കൂടിയാണ് ഹോളി ലാൻഡ് യാത്രയ്ക്ക് പോയപ്പോൾ. വീണ്ടും മേൽത്തരം ചിപ്സുകൾക്ക് സോന ചിപ്സ്
ചിപ്സ് ഈ ഒരു ബിരിയാണി എടുത്തിട്ട് വേണമെങ്കിൽ പാക്ക് ചെയ്ത് തരാൻ പറഞ്ഞു തരും. മാഷെ ഇതിന്റെ ഒരു ചരിത്രം അറിയാം. ഫോട്ടോഗ്രാഫർ ശരിക്കും ഫോട്ടോ എടുക്കില്ല. സാറ്റലൈറ്റ് യൂസ് ചെയ്തിട്ട് ആവശ്യമില്ല. എല്ലാ മൂലയ്ക്കും Thank you.
dig it.